வெல்கம் டு ராதிமா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன். ரொம்ப ஸ்பைசியாகவும் டேஸ்டியாகவும் இருக்க போகுது. இதுக்கு என்னென்ன தேவை, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தோம்னா, இங்கே போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3/4 கப்பு கிட்ட சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பிரெஸ்ட் பீஸ் எடுத்திருக்கேன். அந்த போனை நல்லா மஞ்சத்தூளில் வாஷ் பண்ணியும் வச்சுருக்கேன், ஸ்மெல் இல்லாமல். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் தேவைப்படும். ஸோ மைதா 2 டேபிள் ஸ்பூனும் கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூனும் ஈக்குவலாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் சீரகத்தூள், கரம் மசாலா தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூனுக்கு நான் எடுத்திருக்கேன். அப்புறம் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். என்னோடய மிளகாத்தூள்லேயே தனியாத்தூள் இன்க்ளூடட், அதனால் மொத்தமாக சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் உப்பு தேவையான அளவு, பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். இதுதாங்க தேவையான பொருட்கள். இதை வச்சு தான் நம்ம சில்லி சிக்கன் பண்ண போகிறோம். இது ஃப்ரை பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ். அதுக்கப்புறம் நம்ம அந்த அடுத்த ஸ்டெப்புக்கான இன்க்ரீடியன்ஸ் செய்யும்போது சொல்கிறேன். வாங்க ரெசிபிக்கு போகலாம். மிக்சிங் பவுலில் இப்போ நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருங்க. அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூளை சேர்த்துருங்க. பெப்பர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா தூளும் சீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துருங்க. இது கூடயே மைதா, கார்ன்ஃப்ளவர் நம்ம எடுத்ததை அப்படியே சேர்த்துறோம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்தாச்சு. நான் கலந்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. எல்லாம் கரைச்சி விட்ட பிறகு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க பர்ஃபெக்டாக இருக்கான்னு. ஏன்னா ஊறுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இல்லாட்டி சிக்கனில் சேராது. இப்போ சிக்கனை போட்டு நல்லா இப்படி கலந்து விட்ருங்க. இதை இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள், தரோவாக கலந்து விட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கலந்ததை இப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு தட்டு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு ஊறட்டும் பண்ணிக்கோங்க. நல்லா சூடு நல்லா இருக்கணும். இப்போ இதில் நம்ம ஊற வச்ச சிக்கனை ஒன்று எடுத்து உள்ளே போட்டுருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இடம் இருக்கோ அந்த அளவுக்கு போட்டுருங்க. நல்லா இதை பொரிச்சு எடுத்துட்டு இதை இன்னொரு இதில் போட்டு நம்ம சாட்டே பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா அதில் போட்டு நல்லா டாப் பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. சிக்கன் பார்த்தீங்கன்னா தரோவாக பொரிஞ்சு வந்துருச்சுங்க. செம சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்கு. அழகாக அப்படியே கலகலகலன்னு அந்த ஒரு கிறிஸ்பினஸோடு பொரிஞ்சு வந்திருக்கு. பொரிஞ்சதை உடனே இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சுருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக பொரிஞ்சு வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு மேலே குக் பண்ணிடாதீங்க. பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கனை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கு ஒரு பேஸ் ஒன்று பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பவும் பண்ணுற மாதிரி சோயா சாஸ், சில்லி சாஸ் அதெல்லாம் ஊற்றி பண்ண போகிறதில்ல. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். ஆனால் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக ஒரு 1/4 வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2-3 எடுத்திருக்கேன். அப்புறம் தக்காளி ஒரு டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கேப்சிகம் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம், ஒரு 1/4 எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. அப்புறம் காஷ்மீரி சில்லி கலருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள், என்னோடய மிளகாத்தூளில் தான் தனியாத்தூள் இன்க்ளூடட். ஸோ அது ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி தேவையான அளவு. இதை சாட்டே பண்ணி இதில் நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனை போட்டு குக் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஜஸ்ட் நம்ம சிக்கனுக்கு ஃப்ரை பண்ண எண்ணெயவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிக்கனில் நம்ம இப்போது முட்டை சேர்க்கலை ஃப்ரையில் அப்படின்னா நீங்கள் அந்த எண்ணெயவே சேர்த்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் முட்டை சேர்த்துருந்தீங்க அப்படின்னா சேர்க்காதீங்க, ஏன்னா அது வேறு ஸ்மெல்லை கொடுத்துரும். உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. இது கூடயே இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடயே கேப்சிகமும் சேர்த்துருங்க. ரொம்ப ஸ்மாஷியாக ஆகணும்னு இல்லை, ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா சாட்டை ஆகி வறுத்துங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம், தக்காளி, குடமிளகா பாதி வெந்துருச்சுங்க. ரொம்பவும் வெந்துடக்கூடாது, லைட்டாக ஒரு க்ரன்ச்சினஸ் இருக்கணும். அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூள்,
வேணும்னா நீங்கள் பெப்பர் கூட இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் காஷ்மீரி சில்லி ஒரு கலருக்காக தான் சேர்க்குறோம். நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு லைட்டாக தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா ஒரு கொதி வந்ததும் நல்லா தண்ணி ரொம்பவும் சேர்த்துடக்கூடாது. ஏன்னா ஜஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ண அந்த சிக்கனில் மசாலாஸ் போய் ஸ்டிக் ஆகணும் இல்லையா, அதனால இப்போது நல்லா பரட்டி விட்ட பிறகு எண்ணெயில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் சேர்த்த அளவு ஒரு 1/4 டம்ளர் அந்த அளவுக்கு தான். ஜஸ்ட் லைட்டாக வந்து அந்த ஸ்மெல்லெல்லாம் போகட்டும். சிக்கனை சேர்த்து பரட்டி சர்வ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தண்ணி விட்டு இந்த மாதிரி கொதிக்கும் போதே தெரியும் உங்களுக்கு, அப்படியே ஒரு செமி லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு ஃபார்ம் ஆகிட்டு வருது. ஸோ நீங்கள் கார்ன்ஃப்ளவர் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். இப்போ வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துருங்க. அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்ருங்க. நம்ம சேர்த்த அந்த நம்ம ஒரு சாஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக பரட்டியாச்சுங்க. நீங்கள் பரட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்காது, ஒட்டினது போக இந்த மாதிரி தான் நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன யோசிக்கிறேன்னா, இன்னும் கொஞ்சம் பெப்பரை லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இதில் லெமன் வேணும்னா நீங்கள் ஃபைனலாக தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பெப்பரை தூவிட்டு சூப்பராக கொத்தமல்லி தூவி இதை வந்து சர்வ் பண்ணி நம்மளுடைய சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. சர்வ் பண்ணியாச்சு. சூப்பராக வந்திருக்குங்க. நல்லா காரசாரமாக இருக்குது. நீங்கள் எப்பவும் போல் அந்த சோயா சாஸ் சில்லி சாஸ் எல்லாம் போட்டு பண்ணாமல் ஒரு டைம் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டாக இருக்கும், சான்ஸே இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ராதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். Bye. See you in next recipe.